குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய பெருமையை சொல்ற மாதிரி கூட வேதத்தில் நிறைய கதை வருது. நாம லோக விவகாரத்தில் கோ பிராமணே லோகா சமத்தா சொல்லுவோம். கோவும் பிராமணன் இந்த கோவை சொல்ற இடம் நிறைய உண்டு. அது அல்லாதையே கோவிலிருந்து நிச்சயமா அவனோட பழையிலிருந்து பால் தயிர் இதெல்லாம் உபயோகப்படுத்திருப்போம். கோவை தானத்துக்கு பயன்படுத்துவோம். கோவை காத்தால பார்த்தா நல்லா இருக்கும்போ. கிரகப்பிரவேசத்து கோவை உள்ள இழுத்துவோம் சொல்லுவோம். இப்படி இல்லை கோவோட சம்பந்தம் நமக்கு நித்திய வாழ்க்கையில அது பூஜை பண்ற போதே தானத்துக்கு உபயோகம், பூஜைக்கு உபயோகம். அதனுடைய பின்பக்கம் இருக்கு. அதில் மகாலட்சுமி வசிக்கிறா. எல்லா தானம் பண்றதுக்கு ஒரு சத்தியா சொல்லுவோம். கவா மங்கேடு திஷ்டந்தி புவனானி சதுர்தச அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு தனி பெருமை. விவகாரத்தில் நம்முடைய நடைமுறையில வைதிக விவகாரத்தில் அந்த கோவுக்கு ஒரு பெருமை. பாபம் பண்ணா இந்த கோதானம் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்படி இல்லை கோ பூஜை அப்படின்னா நிறைய வச்சுருவோம். தனித்தன்மை இருக்கு. ஒரு மிருகமாக இருக்கிறது கூட ஒரு தனித்தன்மை இருக்கு. அப்படிலாம் நம்ம கொண்டாடுறோம். இவ்வளவு கொண்டாடுறோமே, அப்படி கொண்டாடுறதுக்கு அதுக்கு என்ன தரம்? நீ ஸ்லோகத்தினால்தான் சொல்லுவாய். நீ கவா மங்கேடு திஷ்டந்தி புவனானி சதுர்தச. சதுர்தச புவனமும் கோவிலுடைய அங்கத்தில் இருக்குது. அப்படின்னா எல்லா தேவதைகளும் மூக்கில் ஒரு தேவதை, கண்ணில் ஒரு தேவதை, தலையில் ஒரு தேவதை, அடியில் ஒரு தேவதை, சப்த சாகரங்கள் இருக்கு, வாலில் ஒரு தேவதை, முதுகில் ஒரு தேவதை, அந்த சாணா போடுற இடத்துல மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா. இப்படி எல்லா தேவதையும் அதில் வித்தியாசம் பண்ணியிருக்கு. இல்லை இப்போ சர்வதேவாத்மகமாக அதை சொல்லுவோம். இதெல்லாம் நாம சொல்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? வேதம் என்ன சொல்லும் தெரியுமோ? ஒரு பிராசஸ்தை சொல்லும் இருக்கு. அது அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கோவை சொல்ற போது கோவுக்கு ஒரு பிராசஸ்தை வசந்த சொல்லும். ஆனால் இதை விட அழகா சொல்லும். அது ஒரு கதை. கதைக்கு அப்புறம் இந்த கோபர். அப்ப இந்த கோவரதுனால கோவனுடைய வைசிஷ்டம் சொல்லறதுக்காகவே இந்த கதை. பரமேஸ்வருடைய வைசிஷ்டம் சொல்லறதுக்காகவே அந்த கதை வந்தது. அது மாதிரி விருத்ராசுரன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் மேல நிற்கிறான். அவனை வதம் பண்ணோம். இந்திரன் தயாராயிட்டான். ஆகாசம் பூமி அளாவி இருக்கிறவனாக்க அவன். அப்போ அவனுடைய சொரூபமே அவனுக்கு பெருசா தெரியும். அப்போ உடனே வஜ்ராயுதம் கிடைச்ச உடனே வந்து விட்டான். நீ ஒரு நிமிஷம் வர மிஞ்சப்படாது ஐசூர்வோம்னு உடனே வந்து விட்டான். உடனே வந்து அடிக்க போனான். அரை அந்த விருத்ராசுரன் அடிக்க போனது அவனுடைய பல்லுக்கடையில சோமன் அக்னின்னு இருக்கான். தேவதைகள் முடிஞ்சு விட்டான். பல்லுக்கடையில பிடிச்சிருந்துருக்கான். உள்ள போகாத இது உள்ள போகாத இருக்கான். அவன் தூங்கினான். இதை வஜ்ராயுதத்தை உள்ள உட்காந்துருக்க. அடிக்காத அடிக்காத, நாங்க 2 பேரும் உள்ள இருக்கோம். நீ விருத்ராசுரனை வதம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வதம் பண்ணி விட்டா உன்னோட ஆளே போச்சு. அப்படி இருந்தா அது ஏன்னா அது அங்கே இருக்கா. நாங்கள் அடிக்கிற போது இந்த பல்லு கடையில அங்கே மாற்றிட்டு இருக்காவா. பெரிய ஆளாச்சே, ரொம்ப பெரிய ஆளாச்சுன்னா அதெல்லாம் கை வந்து எல்லா வரத்துக்கு ஆயிடும். அப்போ அதை மாற்றிட்டு இருக்கா. இப்போ பிரஹாராவ மந்தஸ்வலிதி மா பிரஹா அடிக்காத அகம் மந்தஸ்வஹா நான் உள்ளே இருக்கேன். மம் அவை யுவங்கஸ்த இத்யப்ரவீத் மாம் அபேதவிதி அப்படின்னு
ஆரம்பிச்சு நான் வெளியில் வரணும், நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்தால் தான் முடியும். இவன் கஷ்டப்பட்டான். அது இந்த இந்திரன் என்னடா அது அடிக்க போகலாம் ஆரம்பித்தா நம்ம 2வது சாமி 2 பேரும் இவனுக்கு போகணும். ஒன்று அக்னி, ஒன்று சோமன். எத்தனை இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். அக்னேய சுவாகை உத்தரா தட்சிணம் சோமாய சுவாகை இல்லையா, அக்னேய சுவாகை இல்லையா, எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். அவள் 2 பேரும் இல்லைன்னா யாகமே இல்லை, இல்லவே இல்லை. அவள் 2 பேரும் இல்லைன்னா யாகம் இல்லை. இந்த உலகமே அக்னி சோமாத்மகம். இங்கே இருக்கிறது ஒன்று உஷ்ணம், ஒன்று சைத்தியம், 2னுடைய கலப்பு, ப்ரப்போர்ஷனாக கலப்பு தான் லோகத்தில் உற்பத்தி, ஸ்திதி, நாசம். வேறு ஒன்றும் ஆளெல்லாம் இல்லை. அவள் 2 தான் லோகத்தை உற்பத்தியும் பண்ணுறா, லோகத்தை நன்னா வச்சுருந்தா அதை வேலைக்கு வேண்டியலாம். இது 2 அல்லாத வேறு லோகத்தில் ஒன்றும் இல்லை. நீயும் கவனிச்சு பாரு. தினம் சூரியன் உதிக்கிறான். அந்த சூரியன் உதிக்கிறதோடு இருந்து ராத்திரி போய் மறுநாளை காத்தால் மறுபடியும் சூரியன் வச்சா ஒரு 4 நாளைக்கு இருக்க மாட்டேன். அந்த சந்திரோதயத்தில் இருக்கிற சைத்தியம் விழுந்தால் தான் அடுத்த நாள் அந்த தாபத்தை ஒன்றால் தாங்க முடியும். ஒரே தாபமாக இருந்தால் இருக்க முடியாது. நீ ஒன்று கவனிச்சுப்பாரு. சில சமயத்தில் ரொம்ப வெயில் இருக்கிற காலத்தில் சாயந்தரம் அமாவாசை ஆகிடுச்சுன்னா ராத்திரி வெக்க தாக்காது. அப்போது நிரந்தரமாக ராத்திரியில் ப்ரொப்போஷனலாக முன் ராத்திரியிலையோ பின் ராத்திரியிலையோ சந்திரனுடைய சுபாவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சீத கிரணத்தினுடைய சம்பர்க்கம்னா பகலில் ஏற்பட்ட சூரியனுடைய உஷ்ண கிரணத்தினுடைய தாக்கத்தை பேலன்ஸு கொண்டு வரும். அவன் சூரியன் அது அவன் தான் அக்னி, இவன் சோமன். இந்த 2ம் தான் அக்னி சோமாத்மங்கிறது. அந்த 2 பேர் தான் உள்ள உட்காந்துருக்கான் இல்லை. அப்போ அவன் இல்லைன்னா லோகம் இல்லையே, இப்படிதான் அர்த்தம். அப்போ அவள் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கான். அப்போது அவள் 2 பேரும் வலையெல்லாம் இல்லை, லோகமே இல்லை. அதில் மீமாம்சா சாஸ்திரமே அக்னி சோமாத்மகம் ஜெகதுன்னு சொல்லும். இது அந்த சாஸ்திரமே நமக்கு வேணா காத்தால நடக்கிறதுக்கு அந்த உஷ்ணம் அப்புறம் சைத்தியம் இல்லை. அந்த 2னுடைய தாக்கம் நம்முடைய சரீரத்தில் விழுந்தாதான் நம்ம எல்லா விதமான செயல்பாடும் நம்மள்கிட்ட நடக்கும். ப்ரப்போர்ஷன்லாம் விழணும், அவ்வளோதான். ஏற்ற குறைச்சலாக இருக்கணும். 2ம் உக்கிரமாகவும் 2ம் கீழவும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு விதமான அமைப்பு உண்டு, அப்படி இருக்கிறோம். அதனால தான் நீ கவனிச்சு பாரு, சந்திரனுடைய கிரணங்கள்லாம் விழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழும், பூர்ணமாக விழாது. முன் ராத்திரியில் கொஞ்சம் விழும், அப்புறம் நின்றுடும். பின் ராத்திரியில் கொஞ்சம் விழும். எப்போவுமே சைத்தியம் உஷ்ணத்தை விட ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அப்படின்னா உஷ்ணம் பிரிச்சாயிடும். உஷ்ணம் அமுந்து போனோம்னா சைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். நல்ல உஷ்ணத்தோட நல்ல சைத்தியம் வந்து விட்டால் அந்த 2னுடைய சம்பர்க்கத்தில் புழுக்கத்தில் நஷ்டமாயிடும். இது ஆமாம், புழுக்கம்னு நம்ம படிக்கிறோமே. அப்போ அந்த சைத்தியத்தை, அது உஷ்ணத்தினுடைய தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் படி இறக்கிற மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய சந்திரோதயம் இருக்க அப்படி மாறி இருக்கு. இது சந்திரோதயம் மாறுவது அப்படி உபயோகப்படணும். இது வச்சுட்டு அது மாறலை. அப்போ இந்த அக்னியும் சோமனும் இதுதான் லோகம் அப்படின்னு லோகத்தை பற்றி சொல்கிறது மீமாம்சா சாஸ்திரக்காரெல்லாம் அக்னி சோமாத்மங்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது 2ம் தான் வரணும். அந்த 2 தேவதை தான் அக்னி சோமன்னு அதில் உட்காந்துருக்கான். இவன் கொஞ்சம் பார்த்த உடனே அவள் 2 பேர் இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிறதுக்காக எப்படிடா வரவழைக்கிறதுங்கிறதுனால அவன் என்ன சொல்கிறார், இப்போ இதை சொல்லிட்டே வந்தானே, அப்படியே வரும்போது இந்த அவன் 2 பேரையும் வெளியில் கொண்டு வரத்துக்கு அவனுடைய புத்தியில் வேலை செய்யணுமே இந்திரன், அவன் தான் நடத்தி வைக்கிறவன். தாபியாம் ஏதவக்னி சோமி ஜபேகாசுரபாலம் அப்படின்னு ஆரம்பித்து சோன சக்ரு வயது விதி எங்களால் வெளியில் வர முடியாது. ஆப்பன சீத பூடாவஜனேது
உடனே எங்களுக்குலேருந்து எங்களால் வெளியே நெசக்குவாக அங்கேருந்து வந்து எங்களால் முடியலே சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான், சீதரோதாவ ஜனேது, அதாவது ஒரு ஜுரத்தை சீத ஜுரத்தை கலக்க விட்டான். கலக்க விட்டால் சீத ஜுரத்தினுடைய சுபாவம் லட்சணத்தில் ஒன்றும் கொட்டாய் விடுறது. அப்போ கொட்டாய் விட்டான். கொட்டாய் விட்டோன்னா அதுலேருந்து கொட்டாய் விட்டால் உடனே வராதுங்கிறதுலாம் அதுலேருந்து 2 பேரும் வெளியில் வந்துவிட்டான். அப்புறம் இவன் அடித்தான். இப்படி ஒரு கதை என்று சொல்றது. 2 தேவதைகள் அவனுடைய பல்லுக்கடையில் மாட்டிட்டு அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு இந்திரன் சீதஜுரத்தை எழுவிட்ட உடனே சீதஜுரத்தினுடைய சம்பர்க்கத்தினால சரீரத்தில் வரக்கூடிய ஆலசத்தினால் ஏற்படுத்தான ஜிரும்பா அது வந்தது. வந்த உடனே ஜிரும்பாவை திறந்தா உடனே நிற்காது, ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் தான் ஒரு தனியே நின்றாது. அந்த சப்தத்தை பார்த்து இவா 2 பேரும் வெளியில் வந்து விட்டான். வெளியில் வந்த உடனே என்னாச்சு, விழுந்தாச்சேன்னு பார்த்தா கிட்ட போகிறது பயம், இன்னும் சாகலை, இது விழுந்திருக்காங்க. இதா 2 பேர் என்ன சொன்னான், நான் அங்கே என்னுடைய ரொம்ப நாள் வாசம் பண்ணதுனால எங்களுடைய எல்லா விதமான பவரும் அதில் மாற்றி இருந்தது, அதை சேர்த்து எடுத்துன்னு வரணும், பவரை எடுத்துன்னு வரணும். ஆரே பாரு கௌர்வாவ சர்வஸ்ய நித்ரவி திசாப்ரவீத், எல்லாருக்கும் நண்பன் யாரு, கௌ. அப்போ அவன்கிட்ட போனாலும் அவன் இடம் கொடுப்பான். அது அவனுக்கும் நண்பன், எனக்கும் நண்பன். நாரதர் மாதிரி, நாரதர் ராமர்கிட்டையும் போவன், கிருஷ்ணர்கிட்டையும் போவன், கம்சன்கிட்டையும் போவன், கிருஷ்ணகிருஷ்ணகிட்டையும் போவன். அப்போ கோவை கூப்பிட்டான். உடனே இந்த மாதிரி கோவை கூப்பிட்டு சொன்னோடனே இவன் மாதிரி ஆரம்பிச்சு விட்டு, அது ருத்ரன் சொன்னா பாரு, நான் தான் முதல்ல சொன்னேன்னா எனக்கு இந்த டைட்டில் தரதா இருந்தாங்க, இதுவும் சொல்லிச்சு. நான் அங்கே போகிறேன், ஆனால் அந்த 2 தேவதையும் என்னுடைய சரீரத்தில் இருக்கலாம், நான் கொண்டு வந்தேன்னா வேறு வழி இல்லையே. மையேவ சதோபலே உபலே நமுனஜாத்வா இது தத்கௌரா, அது 2ம் அந்த உபலேன 2 கிட்டே இருந்தான். அப்படி கொண்டு வந்த உடனே அந்த 2ம் வந்து கொடுத்து, அப்போ அங்கவே கொண்டு வந்த உடனே கொண்டு வந்த உடனே 2ம் வந்து கொடுத்து, வந்த உடனே அவனை அழிச்சாச்சு, எடுத்தாச்சு. தஸ்மாத் கவி சதோபலே நபுஞ்சதே, அதனால்தான் கோவிலையே 2ஐயும் சேர்த்து அனுபவிக்கிறோம், அக்னியும் அனுபவிக்கிறோம், சோமனையும். உடனே அது விளக்க வேண்டாமா, ஏதத்வா அக்னேஸ்தே ஜோஜ கிருதம், அக்னியினுடைய தேஜஸ் தான் அதிலிருந்து வரக்கூடிய நெய். இது எப்ப ஜோஜ ஏவம் வேத, சோமம் இருக்க அது பால், பால்ல சோமதேவதை இருக்கு, நெய்யில அக்னி தேவதை இருக்கு. எங்க வந்தது, இது வழி வந்தது சொல்றோம். அதுக்கு இந்த கரை நீ நான் சாதாரணமா சொல்ற போது நெய்யா, அதில் நெய்யில் அக்னி இருக்கு, தேஜோபே கிருதம் இருக்கு, பால் சோமன் இருக்கா. அப்போ பாலுக்கு சோமன் இருக்கிறதுக்கு என்ன இடம்னு காட்டி கொடுத்து, நெய்யில் அக்னி இருக்கிறதுக்கு என்ன இடம் காட்டி கொடுத்து. இந்த கதையினால அந்த 2ம் ஒரு பிராணி வர்க்கத்திலேருந்து உற்பத்தி ஆகிற பால், சாதாரண பாலும் ஒரு பிராணி வர்க்கத்திலேருந்து உற்பத்தி ஆகிற பால்லேருந்து வரக்கூடியதான கிருதமும் அல்லப்பா, இது அக்னி தேஜஸ் இருக்கிறது, அதில் சோமன் இருக்கா. அந்த 2 தேவதாத்மகமான 2ம் அந்த பால்லையும் தயிர்லையும் நெய்யிலையும் உண்டு என்கிற மைண்டு நமக்கு வரணும்னா இந்த கரை சொன்னால் தான் வரும். அப்போ அதனுடைய பெருமை பண்ணத்துக்காக ஏதத்வா அக்னேஸ்தே ஜோதி கிருதம் ஏதத் சோம செய்யத்பயா ஏவம் அக்னி சோபஜோஸ்தே ஜோவேத தேஜஸ்வேவ பவதின்னு முடியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பசுவனுடைய பாலுக்கும் பசுவனுடைய நெய்க்கும் ஒரு பெருமையை எடுத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வேதம் அதை சொல்ற போது அங்க அக்னியினுடைய தேஜஸும் சோமனுடைய தேஜஸும் பால்லையும் நெய்யிலையும் கலந்து இருக்கிறதுனால அது 2ம் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தேஜஸ் அங்கே இருக்கு சொல்றதுக்காக இந்த கதை வந்தது. அப்பதான் நமக்கு அது புரியும், அந்த கதைக்கு என்ன காரணம், எப்படி வந்தது, எங்கே இருந்தது, அவ 2 பேரும் எங்கே இருந்தா, அதெல்லாம் சொல்ற போது நேரடியாக அவ கொண்டு வந்தோன்னு உடம்போடு ஒட்டிட்டு வந்துதா, அது போச்சே தவிர அதனுடைய சாநித்தியம் அதுக்குள்ளே ஒட்டிட்டு இருக்கு.
உமரேன முனஜாத்வாலி விதகௌராஹரது தஸ்மாத்கவி சதோமரேன முஞ்சதே ரெண்டும். அப்போ அப்படி சொல்றான். அப்போ என்னத்துக்கு வந்து இந்த கதை கதை விஷயமே இல்லை இல்லை. பால் அதனுடைய பெருமை, கிருதம் அதனுடைய பெருமை, இந்த ரெண்டு பெருமையும் எடுத்து சொல்றதுக்கு இந்த கதையை பயன்படுத்துது. அதனால அது அர்த்தவாதம் அதுக்கு இல்லை. அந்த கதை பயன்படுத்தினால்தான் அது கிருதத்தில் அக்னி இருக்காதுங்கிற ஃபீலிங் நமக்கு வரும், அது சோமன் இருக்காங்கிற ஃபீலிங் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் வேதத்தில் வரக்கூடியதான உன்னோட ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ உன்னுடைய பெருமையை சொல்கிறதுக்கோ உன்னுடைய அதாவது இழுக்க சொல்கிறதுக்கோ கெட்டு போகிறது அவசியம் இல்லை எடுத்துக்காதேன்னு சொல்கிறதுக்கோ அது ஸ்துதி நிந்தா அப்படின்னு பேர், அப்படி ஒரு பேர் வச்சுருக்கா. அதுக்காக இந்த கதைகள் வர்றதை தவிர கதையில எல்லாம் இஷ்டம் இல்லை. ஆனால் அந்த கதை இல்லைன்னா இந்த ஃபீலிங் நமக்கு வராது. பசுனுடைய நெய் ரொம்ப வசதி, அதில் அக்னி இருக்குது, அக்னி தேவன் அப்படின்னு நம்ம மைண்டில் வரணும்னா அந்த கதை வேணும். ஆனால் அது வசத்தின்னு சொல்லறதுக்காகத்தான் இந்த கதையினுடைய வேலை. இப்படி நிறைய வேதங்களில் கதைகளில் வர்றதெல்லாம் நாம் புரிஞ்சு வச்சுட்டா என்ன தாற்பயம்? ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய வைசிஷ்டியங்கள் இருக்கு. அந்த வைசிஷ்டியத்தில் கொச்சையாக சொல்லாமல் வைசிஷ்டியத்துக்கு காரணமாக ஒரு கதையோடு சொல்கிற போது அந்த வைசிஷ்டிய காரணம் கதையோடு சேர்க்கிற போது அந்த வைசிஷ்டியம் மனசில் அப்படியே திடீர்கிருதமாக இருக்கு. அதுக்கு அதை பயன்படும். அதுக்காகத்தான் இந்த கதை சொல்கிறேன்.